girls, my best guy from Bala. SRS GT minus 1. பார்க்கலாம் டாஸ் வின் பண்ண GT பவுலிங் சூஸ் பண்ண ஓப்பனர் ஸ்டாவிஸ் மண்ட அபிஷேகம் ரெண்டு பேர் உள்ள இருக்க எக்கனாமிக் பவுலர் ஓவர் போட முதவாலே அடியில் எஜ்ஜாக்கி 4 போக ரெண்டாவது பாலும் 4 போக இந்த பொங்கல் நம்மளது தான் ப்ரோ அப்படி போய்க்கிற ஸ்டைலில் பஞ்சு போடுறதுக்குள்ள மூணாவது பால் டிராவிஸ் மண்ட நங்கு அவுட் ஆகிறான் அப்படி தூக்கி வச்சு ஸ்மாக் அடிச்சு விட்டாங்க. கிசான் ஜாம் உள்ள இருக்க அபிஷேகம் அழகான ஷாட்ஸ்லாம் அடிச்சு ரன்ஸை ஏற்ற கிசான் ஜாம் கீரை கட்டு கித்தனா இருப்பா பையா அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி ஒவ்வொன்றா கேட்டு விட்டுன்னு வாங்கிட்டு இருக்க. ஆஹா இன்னைக்கு இவங்க கிளியர் என்னென்னமோ நடக்க போகுது போல இருக்கே அப்படின்னு ஜிடி ஃபேன்ஸ் விக்கெட் வேணும்னு வெக்காளியம்மன் கோயிலுக்கு வேண்டுதல் வைக்க இந்த பாலா அந்த பாலான்னு ஒவ்வொரு பாலும் வாயப்பழந்துன்னு வெயிட் பண்ண பவுண்டரிஸ் பறக்க 6 அடி ஆறுமுகம் பாய் சங்கத்தின் இசி மெம்பர் இசாந்த் சர்மா ஓவரில் 20 ரன் போக ஏகா வேண்டுதல் பழிக்கல போல இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆட இரும்பாய் அப்படின்னு சொல்ல ஒரு வழியாக அபிஷேகம் அவுட் ஆக ரெண்டி உள்ள இருங்க 6 ஓவர் முடிவில் 45க்கு ரெண்டு. ரொம்ப நேரமாக ரன்ஸ் எங்கன்னு ஏரியா முழுக்க தேடி இருந்த நம்மளுடைய கிசான் ஜாம் கேட்ச குத்துனி கிளம்ப 10 ஓவர் முடிவில் 64க்கு 3. கிளாஸ் ரூம் என்னும் வகுப்பறை உள்ள இருங்க பார்ட்னர்ஷிப் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின செடியா வளர்ந்துனே போக கிளாஸ் ரூம் என்னும் வகுப்பறை லைட்டாக டிச் பண்ணி என்னன்னாலும் நம்மளுடைய விவசாயத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்தி விஜய் ரேஞ்சுக்கு குரல் கொடுக்க திடீர்னு பால் உள்ள இறங்க கிளாஸ் ரூம் என்னும் வகுப்பறை அவுட் ஆக அணிக்கே வருமா இன்னைக்கு போகட்டுமா அவன்றவர் உள்ள வரங்க 15 ஓவர் முடிவில் 105க்கு 4. ஒழுங்காக அடிக்கிறேன்னா அக்கா அவங்க கூட இனிமேல் பேசவே மாட்டாங்களாண்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்க இல்லை அவங்க மட்டும் பேசலன்னா நான் இனிமேல் இந்த ஐபிஎல்லையே நிப்பாட்டிடுவேன் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்ல அப்போ அடி அப்படின்னு சொல்ல கேப்டன் சீரகம் நங்குன்னு அடிக்க கடைசி ஓவரில் 17 ரன் அடிச்சு மாஸ் காட்ட அக்கா ஃபேஸில் இப்போத்தான் ஹாப்பினஸ் வருது. 20 ஓவர் முடிவில் 152க்கு 8. சேசிங் ஆரம்பம் ஓப்பனர் சாய் சுடர்மணி சில் பாய்கில் 2 பேர் உள்ள இறங்க குலசாமி ஓவர் போட ஓவருக்கு ஒரு 4 அடிச்சா போதும்னு ஓப்பனர்ஸ் ஒழுக்கமாக விளையாட என்ன பண்ணுறீங்க என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படி கேட்க அண்ணன் இல்லை நாங்கள் விளையாடுறதுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லி அப்போ ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி ஆடினா பிடிக்காது உங்களுக்கு வந்துட்டு பிசிசிஐலேருந்து உங்களுக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு காலையில் பாராட்டணுமா ஆமாம் அப்போ இந்த மாதிரி ஆடு அப்படின்னு சொல்ல விக்கெட்டு விட அடுத்த விக்கெட்டுக்கான பார்ட்னர்ஷிப் அற்புதமாக போய்கிட்டு இருக்க. காலை முதல் இரவு வரை அன்லிமிட்டட் டேட்டா வச்சு அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி என்ன உன் ஃபோனில் மட்டும் தீர்ந்து போக மாட்டேங்குது டேட்டா அப்படின்னு கேட்க நாங்கள் அவ்வளவு கட்டுறோம் இல்லை அப்படின்ற மாதிரி 80 ரூபா கட்டினாலும் இவ்வளவு தான்டா போகும் அப்படின்னு சொல்லி டப்புன்னு பிடிங்கி விட்டாங்க விக்கெட்டு போயிருச்சு. மாப்பிள்ள இப்போல்லாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தான் பார்க்குறேன் ப்ரௌசர் பக்கம் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியாங்க அப்படின்னு கேட்க இங்கே அவ்வளவு கிடைக்குமா அப்படின்னா எல்லாமே இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் 24 மணி நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குற மாதிரி நம்மளை உட்காந்து பார்த்துக்கினே இருக்கிறாங்க. ரன்ஸ் போகுது ஆனால் விக்கெட் மட்டும் போக மாட்டேங்குது வருத்தத்தில் உட்கார சரி T20 மேட்ச்னு நினச்சி அடிங்க அதான் 20 ஓவர் இருக்குல்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வருங்க. அப்போ ரன் அவுட் ஆவாங்க கேட்ச் விடுவோம் எல்லாம் விடுவோம் பரவாயில்லையா திரும்ப அப்புறமா நீங்கள் உள்ள திரும்ப அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்க முதல்ல இதை அடிங்க சார் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்ல சின்ன வயசில் காணாமல் போன தங்கச்சியை ஹீரோ கண்டுபிடிச்ச உடனே இன்ட்ரோல் பிளாக் விட்ட மாதிரி ட்ரிங்க்ஸ் பிரேக் வருது. என்னடா ஏதோ கோட்டர் பாட்டில் கைலிக்குள்ளே மறைச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன்டா ரன்ஸ் தான்டா பண்ணுறீங்க அதை வெளிப்படையாக பண்ண மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க இருந்தாலும் பயமாக இருக்குண்ணே கண்ணு வச்சுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல பிஸ்னஸுக்கு லோன் வேணும்னு சொல்லி பேங்க் வாசலில் 25 நாளாக நின்னவேன் திடீர்னு 26வது நாள் காலையில் ஐயோ என் பாக்கெட்லேயே பணம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னோடனே சாப்புன்னு காது மேலே ஒன்று வச்சு அப்போ போலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னுடைய பேட்ஸ்மேன் ரன்ஸ் இருக்குதுங்க அப்போ இவ்வளோ நேரம் நான் ஏன் அடிக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அடிக்க போடுறது நிப்பாட்டிட்டு இப்போ தங்களுடைய ரன்ஸையே எடுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீக்கிரம் சொல்கிறேன் கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு காரை கடிச்சிட்டான் ப்ரோ இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஒவ்வொன்றா வந்து சேர எப்படியோ ரன்களை அடித்து இன்னைக்கு நம்மளுடைய ஜிடி இந்த மேட்சை ஜெயிக்கணுங்கிற போராட்டத்தை தாண்டி வேற எதையும் கையில் எடுக்காமல் மேட்சை ஜெயிச்சு விட்டாங்க. இன்னும் சூப்பரான வடிவெல்லாம் அவங்களுக்கு பார்க்குற அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.